நம்ம ஆகஸ்ட் மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். யோசுவா 3:5 கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் இந்த மாதத்துக்குள்ள உங்களுக்கு நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போறாரு அப்படின்னு நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருப்பீங்க. நம்ம ஒரு சர்ப்ரைஸ் இல்ல ஒரு மிராக்கிள் நம்ம வாழ்க்கையில் நடந்தா அது எவ்வளவு ஒரு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான காரியமா ஒரு நம்ம எல்லாரும் விரும்புற ஒரு காரியமா இருக்குது. அந்த காரியத்தை கர்த்தர் பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதும் நம்ம ஈசாக்கு வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன அற்புதத்தை செஞ்சாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம சொல்லுவோம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவங்களை ஆசீர்வதித்தது போல நம்மளே ஆசீர்வதிக்கணும்னு நம்ம விரும்புவோம். கர்த்தர் அவங்களை எப்படி ஆசீர்வதிச்சாரு, எந்த வழியில ஆசீர்வதிச்சாரு, எப்படி அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் செஞ்சாருன்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஆதியாகமம் 26:3 கர்த்தர் சொல்றாரு ஈசாக்கு கிட்ட, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை உன்னில் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாமுக்கு என்ன ஆணை எடுத்து கொடுத்திருந்தாருன்னா, உடன்படிக்கை பண்ணியிருந்தாருன்னா, ஆதியாகமம் 12 பார்த்தோம்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போனேன். ரெண்டாவது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னைய பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு ஆசீர்வாதம் சொல்றாரு. மூணாவது, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதிரி உடன்படிக்கையை ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணியிருந்தாரு. அவரை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லியிருந்தாரு. அவரை அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அவரும் மூலமா அனைவரை ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஆசீர்வாதத்தை தான் ஈசாக்கோட வாழ்க்கையிலையும் அவர் நிறைவேற்றுவேன்னு வாக்கு கொடுத்தாரு. ஈசாக்குக்கு முதலாவது அவருடைய சிறு வயதுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கர்த்தர் அவர் பலியிட கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போகும் பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டர் கையை போடாதே அப்படின்னு சொன்னாரு. அந்த விசுவாசத்தை பார்த்து அவர் ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா கர்த்தர் வச்சிருந்தாரு. அந்த பிள்ளை வளர்ந்தது. ஆபிரகாம் ஈசாக்கு பெண் பார்க்கிற சமயமும் வந்தது. அப்போ ஆபிரகாம் அவரோட வேலைக்காரர்கள் கூப்பிட்டு, நீ என்னோட மகனுக்கு ஒரு பெண் பார்க்க போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவர் சொல்லும் பொழுது அவர் கர்த்தரிட்ட கட்டளையை மறக்கவே இல்லை. அவர் என்ன கட்டளை எடுத்திருந்தாருன்னா, உன் தேசத்தை விட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ இந்த தேசத்துக்கு போ, அங்கேயே நான் உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன். அந்த வார்த்தையை அவர் மறக்காதபடி அந்த கட்டளைகளை அவர் கைப்பற்றுவரா இருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட மகனை நீ அங்க கூட்டிட்டு போக ஒரு நாளும் அதை நினைக்காத அப்படின்னு சொல்லி அந்த கட்டளையில அவர் தன்னை காத்துக் கொள்கிறவரா இருந்தாரு. அதே போல எலியேசரும் ஈசாக்கு பொண்ணு பார்க்க போறாரு. அப்படி பொண்ணு பார்க்க போகும் பொழுது கர்த்தர் அவரை எப்படி நடத்தினார்னா, நேர்வழியாய் நடத்தினார். எங்கேயும் அவர் சுத்தி தெரிய விடல. எப்போ ஈசாக்கோட வாழ்க்கையில அந்த திருமண காரியத்துல கர்த்தர் எப்படி அற்புதம் செஞ்சாருன்னு பாக்குறோம். அவர் அவருக்குரிய பொண்ணு, அவருக்குரிய மனவாட்டிய தேர்ந்தெடுக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு தூதனை போல ஒரு மனுஷனை நேர்வழியாய் அனுப்பினார். அந்த வார்த்தையில கூட ஒரு வசனம் இருக்கும், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். அந்த வார்த்தையின்படி அவர் போறாரு. அவர் ஒரு தூதனை போல அவரை அனுப்பி நேர்வழியாய் நடத்தி, அந்த வசனம் இருக்கு 48வது வசனம், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தர் என்னை எப்படி நடத்தினார்னா, அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவன் அப்படின்னு சொல்றாரு. அவரை என்ன அற்புதத்தை ஃபர்ஸ்ட் செய்யறாருன்னா, நம்ம ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அற்புதத்துக்கு நேரா நம்மள கர்த்தர் நேர்வழியா நடத்துறாரு. நம்ம எங்கேயும் சுத்தி தெரியவில்லை. நம்மளோட ஒரு கட்டளையில கைப்பற்றி நடக்கும் பொழுது எந்த இடத்துல நமக்குரிய அற்புதம் இருக்கு, நம்ம எந்த இடத்துல அந்த ஆசீர்வாதம் இருக்கு, எங்கே போனா அதை சுதந்திரத்துக் கொள்ள முடியும்னு கர்த்தருக்கு தெரியும். நம்ம ஒரு கட்டளையில கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளே நேர்வழியாய் நடத்துகிறவரா இருக்கிறார். அதுதான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற முதலாவது அற்புதம். ஒருவேளை நீங்க பெண் பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்ல ஒரு வேலைக்காக காத்து கொண்டு இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்கூல் நல்ல ஸ்கூல், இல்ல ஏதோ ஒரு காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த காரியத்துல கர்த்தர் என்ன அற்புதம் செய்ய போறாருன்னா, உங்களை கர்த்தர் நேர்வழியாய் அனுப்ப போகிறார்.
எலியேசரை போல ஒரு தூதனை அனுப்ப போகிறார். உங்களுக்கு வழியை அவர் செவ்வையாய் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவரே காரியத்தை செய்ய போகிறார். அவரே அந்த காரியத்தை எடுத்து உங்களுக்காக செய்ய போகிறார். நம்ம அதுக்காக கர்த்தரை துதிப்போம். அதே மாதிரிதான் நம்ம வந்துட்டு மார்க்கு 11வது அதிகாரத்துல பாக்குறோம். இங்க வந்துட்டு முன்னாடி இருக்கிற அந்த கழுதையை குறிச்சு கர்த்தர் சொல்லுறாரு, உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு பொங்கல், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத ஒரு கழுதை குட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அவரோட ஆலோசனையை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மளை நேர்வழியாய் நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம எப்படி போகணும் ஏசப்பா, நான் இதுக்கு என்ன பண்ணணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது சரியான வழியை நேர்வழியை நம்மளுக்கு அவர் சொல்லும் பொழுது நம்ம அப்படியே கீழ்ப்படியும் பொழுது அதுக்குரிய அற்புதத்தை நம்ம காண்போம். அதே போலதான் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ரெபேக்காலை மணவாட்டியாக ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்தார். இதுதான் முதலாவது அற்புதம் ஈசாக்கின் வாழ்க்கையில கர்த்தர் செய்தது. இரண்டாவது, அவர் மலடியா இருந்தார். ஈசாக்கோட மனைவி ரெபேக்கால் மலடியா இருந்த பொழுது மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். அவன் மனைவி ரெபேக்கால் கற்பந்தரித்தாள். இரண்டாவது ஆசீர்வாதம், நம்ம ஒரு வேண்டுதல் செய்யறாரு, அந்த வேண்டுதலை கேட்டு கர்த்தர் வந்துட்டு ரெபேக்கால கற்பந்தரிக்க பண்ணுகிறாரு. அதோட பலன் என்னவா இருக்குன்னா, பிரசவ காலம் பூரணமான போது அவள் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. அவர் வந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணியிருக்காரு. என்ன ஜெபம் பண்ணிருக்காருன்னா, எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணாரு. ஆனா கர்த்தர் அவருக்கு எப்படி பலன் கொடுத்தாருன்னா, ரெட்டிப்பான பலன் கொடுத்தாரு. இதுதான் நம்ம பார்க்கிற இரண்டாவது அற்புதம். நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம நினைச்சு நம்ம பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் அதுல 2 மடங்கு பலனை கர்த்தர் கொடுக்க போறாரு, ரெட்டிப்பான பலனை கொடுக்க போறாரு. நம்ம நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் கர்த்தர் அதிகமாய் அந்த காரியத்துல செய்ய போறாரு. அதுதான் நம்ம பார்க்கிற இரண்டாவது அற்புதம். அப்படிதான் நம்ம பாக்குறோம். லூக்கால அந்த சகரியாவும் எலிசபெத்தும் ஒரு பையனுக்காக தான் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் வந்துட்டு பையனை கொடுத்தாரு. ஆனா எப்படி கொடுத்தாருன்னா, ஊழியக்கார பையனா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பையனா, தரிசனம் உள்ள ஒரு பையனா, அநேகரை நீதிக்குட்படுத்துகிற பையனா, ஏசப்பா மூலமா கர்ப்பத்திலேயே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு பையனா கர்த்தர் வந்துட்டு அவரை ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இது எவ்வளவு பெரிய சாக்கியம். அது மாதிரிதான் நம்ம ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்திருப்போம், அது தாமதமாகலாம். சகரியாவும் எலிசபெத்தும் கூட அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்தார்கள். அவங்க எல்லாம் அவரோட கட்டளைகளையும் ஃபாலோ பண்றாங்க, குற்றமற்றவர்களா இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு குற்றமும் இல்ல, நீதி உள்ளவர்களா இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில தாமதம் இருந்தது. ஏன்னா யோவான் அதுக்கு முன்னாடியே பிறந்திருந்தாரு. அப்படின்னா நம்ம ஏசப்பாவை பிறந்து அவர் கர்ப்பம் தரிக்கும் பொழுது அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க முடியாது. ஏசப்பாக்கு முன்னாடி கடந்து போய் அந்த நேரத்துல அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. எது நம்ம தாமதம் ஆகுதோ அதுல கர்த்தர் ரெட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம அதே மாதிரிதான் இரண்டாவது அற்புதம் ஈசாக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணாருன்னா, அவர் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் இரட்டத்தனையாய் அற்புதம் செய்கிறவராய் இருந்தார். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், பஞ்சு காலம் நேரிட்டது. ஆனாலும் அவர் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, நீ வந்துட்டு அங்க எகிப்துக்கு போகாத, நான் சொல்லும் தேசத்திலேயே குடியிரு அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு கீழ்ப்படுகிறாரு. அதுக்கடுத்து 12வது வசனத்துல அவர் கீழ்ப்படிந்து அந்த தேசத்துல பஞ்சம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அங்கேயே தங்கி இருந்தாரு. 12வது வசனத்துல பாக்குறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். யாராவது பஞ்சத்துல போய் விதை விதைக்க முடியுமா? அங்க பஞ்சம்னா அங்க எதுவும் விளைவிக்க முடியல, எதுலயுமே ஒரு பலன் இல்ல, எங்கேயுமே சாப்பாடு இல்ல. அந்த நிலைமையிலையும் ஈசாக்கு விதை விதைத்தான். இதுதான் விசுவாசத்தின் ஒரு கிரியா இருக்கிறது. நம்ம எபிரேயர்ல பாக்குறோம், விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். யாக்கோபு 2:18-19 பாக்குறோம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன.
அப்படின்னு பாக்குறோம். இதுல வந்துட்டு இது என்ன, வீணான மனுஷனின் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமா? வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறோம், ஆனா அதுக்குரிய கிரியைகளை நம்ம இந்த மாதத்துல செய்வோம். அவரு பஞ்சம்தான், ஆனாலும் விசுவாசத்தோட அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் விதைக்கிறாரு. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசத்தோட காரியங்களை செய்வோம். ஒருத்தவங்களுக்கு சுகவீனமா நம்ம வந்துட்டு நம்ம விசுவாசத்தை காத்து கொண்டு நான் இந்த டெஸ்ட்டை எடுப்பேன், அதுல வந்துட்டு ஒரு நம்ம நெகட்டிவா எதுவும் இருந்துடாது அப்படின்னு நம்ம விசுவாசத்தோட எந்த காரியம் இருந்தாலும் நம்ம விசுவாசத்தோடு நான் அதை செய்யறேன், விசுவாசத்தோடு இந்த காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம விசுவாசத்தோடு அதுக்குரிய காரியங்களை கிரியைகளை செய்யும் பொழுதுதான் அதுல ஒரு பலனை பார்க்க முடியும். பஞ்சத்துல எதையுமே ஒரு பலன் இல்ல, அங்க வந்துட்டு யாருமே அந்த காரியத்துல போய் விதைக்க மாட்டாங்க. ஆனாலும் அது மாதிரி விசுவாசிக்கு ஏதுமில்லாத சூழ்நிலையின் போதும் விசுவாசிக்கிறது அது மேலானதா இருக்கிறது. அது போல நாமும் விசுவாசிக்க ஏதுமில்லாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், விசுவாசிக்கிறதுக்கு எங்க இடத்துல ஒண்ணுமே இல்லையேன்னு இருக்கலாம். ஆனாலும் நம்ம கர்த்தரிடத்துல விசுவாசமா நீங்க சொன்னீங்களே சப்பா, நீங்க வார்த்தை கொடுத்தீங்கல்ல, நான் அதை விசுவாசிச்சு இந்த காரியத்தை செய்யறேன், நீங்க எனக்கு எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் கொடுப்பேன்னு சொன்னீங்க, அதை விசுவாசிச்சு நான் படிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன காரியம் நம்ம அதுக்காக நம்ம செய்யும் பொழுது நம்ம அதை விதைக்கிறோம். அதுல என்ன பண்ணனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த மாதிரி கர்த்தர் உங்களை 100 மடங்கு அதுல பலனை கொடுப்பாரு. அதனால நம்ம விசுவாசத்து கிரிகளினால வெளிப்படுத்துவோம், நம்ம வார்த்தைகளினால வெளிப்படுத்துவோம். நம்ம விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவா பேசுறது கூடாது. நம்ம விசுவாச வார்த்தைகளை விசுவாச அறிக்கையை சொல்லுவோம். நம்ம சோர்ந்து போயிருக்க கூடாது, நம்ம விசுவாசத்துல சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி கிரிகளை செய்யும் பொழுது அதுல நம்ம எந்த காரியத்துல நம்ம விசுவாச கிரிகளை வெளிப்படுத்துறோமோ அதுல கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுப்பார். இந்த மாதிரி நம்ம 3 அற்புதத்தை ஈசாக்கின் வாழ்க்கையில பார்த்தோம். முதலாவது கர்த்தர் நம்மளை நேர் வழியாய் நடத்தி நம்மளுக்கு அற்புதம் செய்வார். நம்மளுக்காக ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் அற்புதம் செய்வார். இரண்டாவதாக பார்த்தோம் அவர் இரட்டிப்பான நன்மையை கொடுப்பார். நம்ம நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் இரட்டிப்பான பலனை நீங்க ஜெபிக்கிற காரியத்துல அற்புதமாய் கர்த்தர் கொடுப்பார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், நம்ம விதைக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை அவரை விசுவாசித்து கிரியைகளை செய்யும் பொழுது கர்த்தர் அதுல 100 மடங்கு பலன் கொடுப்பார்னு பார்த்தோம். அது மாதிரி அவர் என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு உன் தேசத்தை விட்டு போ, நீ உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு. அப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி ஈசாக்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர் அற்புதமாய் கற்று நடத்தினார். இதுல வந்துட்டு நம்ம பாக்குறோம், எலியேசர் நம்ம அற்புதங்களை சில அடையாளங்கள் மூலமா கர்த்தர் நம்மளுக்கு காமிப்பார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனா இருக்கிறார். அவரு ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு, ரெபேக்கால எனக்கு யாரு எனக்கும் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்கறாங்களோ அவங்கதான் நீங்க கொடுக்கிற மனவாட்டி என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். அவங்க கேட்கும் பொழுது அதுக்குரிய அடையாளத்தையும் கற்றுக் கொடுத்தார். அது மாதிரி இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் செய்வார். இங்க கேட்கிற அடையாளங்களையும் கர்த்தர் கொடுத்து உறுதிப்படுத்துகிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த மாதிரி ஈசாக்கு விதைத்தான் பலனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில பொறாமையான மனிதர்கள் எழும்பும் பொழுது அவர் அந்த இடத்தை விட்டு போறாரு. 2-3 இடத்துல அவர் துறவுகள் தோன்றாரு, ஆனாலும் ஒரு பலன் இல்லை. அவர் எப்போ பெயர்சபா என்ற இடத்துக்கு போய் பெயர்சபான்ற இடத்துக்கு போனோட அது கர்த்தருடைய ஸ்தலமா இருந்ததுனால அங்கே கர்த்தர் தரிசனமாகிறாரு. தரிசனமானோட கர்த்தருக்கு ஈசாக்கு பலியிடுகிறார். பலியிட்ட உடனே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நைட்டு அவர் பெயர்சபாக்கு போறாரு. அந்த ராத்திரியில கர்த்தர் தரிசனமாகிறாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்படி திரும்பவும் ஈசாக்குக்கு வாக்கு கொடுக்கிறாரு. எப்போ இந்த மாதம் நம்ம பெயர்சபாவுக்கு நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த ஆகஸ்ட் மாதமும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த மாதிரி அவர் சொன்ன உடனே அந்த இடத்துல அது வரைக்கும் அவர் 2-3 துறவுகள் தோன்றாங்க. அந்த இடத்துல தண்ணி எதுவும் வரல. அந்த இடத்துல ஜனங்கள் அந்த வேலைக்காரர்கள் ஒரு துறவு தோன்றாங்க. அந்த தோண்டி முடிக்கிற நேரத்துல அபிமெலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாத், அவன் சேனாதிபதியாக பீகோலும்
கேராரிலிருந்து அவனிடத்தில் வந்தார்கள். ஏன் வந்தாங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன் கர்த்தர் வந்துட்டு நம்மளுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்காரு. அது மாதிரிதான் அவங்க கிட்ட எங்க கிட்ட நீங்க நாங்க உங்களை சமாதானத்தோட அனுப்புனது போல நீங்க எங்களுக்கு ஆணையிட்டு கொடுங்க, எங்களுக்கு நீங்க எந்த தீங்கும் செய்ய மாட்டீங்கன்னு எங்களை ஆசீர்வதித்து கொடுங்க, எங்க கிட்ட ஒரு சமாதானமா போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்து ஈசாக்கு அவங்க கிட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறாரு. அது மாதிரிதான் நம்ம அநேகரை ஆசீர்வதிக்கிறவங்களாகவும் ஆசீர்வாதத்தை பாத்திரமாகவும் கர்த்தர் நம்மளை வைப்பார். அவங்க இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பின்பாக கர்த்தர் வந்துட்டு அதுக்கடுத்து அவங்க ஆசீர்வதித்து அந்த நாள், அதாவது ஒரு பேசபாக போறாரு, அங்கே தேவன் தரிசனம் ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க வர்றாங்க, அவங்க கிட்ட சமாதான உடன்படிக்கை பண்றாரு. அன்னைக்கு தானே அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதே போலதான் நம்ம அவரோட சமூகத்துல ஈசாக்க போல ஒரு பலிபீடத்தை கட்டி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது, அவர் சமூகத்துல நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு கூடிய அற்புதத்தை, நம்மளுக்கு வேண்டிய காரியத்தை அற்புதமாய் சந்திக்கிறவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எவ்வளவோ இருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்துல அந்த வார்த்தையின்படி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள் வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண செய்தவராக இருக்கிறார். ரொம்ப நாள் நீங்க துறவை வெட்டி இருக்கலாம், அதுல ஒரு பலன் இல்லாம இருந்திருக்கலாம், தண்ணீர் வராம இருந்திருக்கலாம், நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாம இருந்திருக்கலாம், ஒரு சுகவீனத்துல ஒரு சுகம் கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்ல ஒரு திருமண தடையா இருக்கலாம், இது ஒரு கர்ப்பத்தின் தடையா இருக்கலாம், இல்ல கையின் பிரயாசங்கள்ல ஒரு பலன் இல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வான்ற வார்த்தையின்படி நீங்க துறவு தோண்டுங்க, நீங்க விசுவாசமா கிரியை நடத்துங்க, கர்த்தர் அதுல பலனை கொடுப்பார். கர்த்தர் அதில் தண்ணீர் கண்டோம் என்ற வார்த்தையின்படி உங்களை அற்புதங்களை காண செய்வார் என்று மனதார இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, அப்பா இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்களே அப்பா, நான் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன்ற வாக்கு தத்துவத்தின்படி அப்பா இது பாக்குற ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில ஆண்டவரே அவங்க என்ன அற்புதத்தை எதிர்பார்த்திருக்காங்களோ கர்த்தர் நேர்வழியாய் நடத்துவீராக. அப்பா நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். அந்த காரியத்துல 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பாதப்படியில அர்ப்பணிக்கிறோம். இயேசுப்பா நீங்க அப்படியே செய்ததுக்காக நன்றி. அற்புதங்களை உங்களுடைய கண் காண செய்ததற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.